விஜய்க்கும் காவேரிக்கும் வாழ்க்கையில் பலதரப்பட்ட பிரச்சனைகள் பலதரப்பட்ட திருப்பங்கள்லாம் வந்தாச்சு. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை இப்படி இருக்கிறதுக்கான முக்கியமான காரணமே அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான். காவேரி ஆரம்பத்திலேருந்தே மனசு விட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்களை, அதுவும் வெண்ணிலா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இருந்த விஷயங்களை ஓப்பனாக கேட்டிருந்தாலே பாதி விஷயம் முடிஞ்சிருக்கும். இத்தனைக்கும் அவர் உண்மையாகவே பாசமாக நடந்துக்கிறாரு. தனக்கிட்ட திருப்பி சொல்கிறாரு, அதாவது வெண்ணிலாவை அனுப்பணுமா, நீ கவலைப்படாத, போயிடுவா, அதெல்லாம் எதுக்கு சொல்லணும், கான்ட்ராக்டை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறவர் எதுக்கு சொல்லணுங்கிறத கூட யோசிக்கல. ஆனால் அதுக்கப்புறம் அதே மாதிரி இவங்கள்ட்ட இந்த நம்பிக்கை இல்லாததனம், இவரை இன்னும் புரிஞ்சிக்காததெல்லாம் குறையா இருக்குது காவேரி கிட்டனா. விஜய் கிட்ட குறையா இருந்தது என்ன அப்படின்னா விளையாட்டுத்தனம். அதாவது அவங்க வருத்தப்படுறாங்க, கண்ணெலாம் கலங்கி போயிடுச்சு. இப்போ அவங்க தான் வெண்ணிலாவை கூட்டு வந்தாங்க. இருந்தாலுமே இப்போ கண்ணு முன்னாடி பார்க்கும் பொழுது அது வேறு மாதிரி வலிக்குது அப்படிங்கிறதெல்லாம் யோசித்ததுக்கு பிறகு இவங்க வருத்தப்படுறாங்கிறதுக்காக அந்த டாக்டர்கிட்டலாம் போய் பேசினவர் இவங்கள்ட்டே நீ வருத்தப்படுற, அதுக்கான ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்துருந்துருக்கலாம். முடிவே எடுக்கல. அப்போ அட்லீஸ்ட் அதோடையாச்சும் நிறுத்திருந்துருக்கலாம். ஏதோ பாதி சொத்தை கொடுக்குறாங்கிறதுக்காக ஏதோ கனவு கண்டுக்கிட்டு சர்ப்ரைஸ்னு அவங்கள்ட்ட எதுவும் விஷயத்த சொல்லாமல் பெட்டியெல்லாம் எடுத்து வச்சுருக்காரு. கொடைக்கானல் போகலான்னு முடிவு பண்ணிட்டு பெட்டி எடுத்து மொத்தமாக கிளம்புன்னு சொன்னும் போது அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும் ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்ன பண்ணிருக்காரு, நாய்க்குட்டி மாதிரி பின்னாடி துரத்த வேண்டிய நிலமை. ஸோ நேராக கிளம்பி அவங்க தங்கியிருக்க இடத்துக்கே போய் அங்கே சந்திரா இப்போ அதீதமாக ஓவர் ஆக்ஷனாக இருக்குது அவங்க பண்ணுறது எல்லாமே. எதுக்கு இப்போ இவ்வளோ கோவம், அவர் திருப்பி எதுக்கு இங்கே வரணும், கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணவர் திருப்பி இப்போ சேரணும்னு நினச்சி தானே வந்திருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக வாழ்ந்திருக்காங்கிறத சொல்லணும். ஓப்பனாக நான் சொத்தெல்லாம் அவள் பேரில் பாதி எழுதி வச்சிட்டேன், என் கம்பெனிக்கே அவள் தான் பாதி முதலாளி அப்படிங்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாமல் அங்கே கம்பெனியில் பிஸ்னஸையும் அப்படியே பாதியில் அம்போன்னு விட்டுட்டு இங்கே பால் காய்ச்சிறேன், தேங்காய் உடைக்கிறேங்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்து காவேரி கடைக்கு போகும்போது ஒரு பின்னாடியே துரத்திட்டே போகிறது, காவேரி இந்த வத்தல் காய வைக்கும் போது மேலேருந்து ஏதாவது தூக்கி போடுறது அப்படின்னு குட்டி குட்டி விஷயங்கள்லாம் செய்ய காவேரி அப்போ என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, தயவு செஞ்சு போதும் நிறுத்துங்க, இதுக்கப்புறம் இது மாதிரிலாம் பண்ணாதீங்க, இந்த வீட்டை விட்டு போங்கன்னு சொல்ல போகிறாங்களா, இல்லை இங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சு ராகினி வேணுனே வெண்ணிலா கொண்டு இங்கே விட்டுட்டு போக அது இன்னமும் நிறைய குழப்பங்களையும் கோபத்தையும் தான் அதிகரிக்க போதா அப்படிங்கிறது தெரில. ஆனால் எது எப்படியோ கதையை இழுக்கணும்னு முடிவு பண்ணி தரன்னு இழுத்து தள்ளிட்டு இருக்காங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லிவிட்டு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.